வணக்கம். நான் வாசித்த புத்தகம், எனக்கு பிடித்த வரிகளில் இன்றைக்கு எழுத்தாளர் கலையரசி அவர்கள் எழுதிய மந்திரக்குடை சிறார் நாவல்ல இருந்து. எனக்கு ரொம்ப பசிக்குது. தின்ன ஏதாவது இருக்கா? என்றாள் தேவி. பக்கத்தில் இருந்த சரக்கொன்றை மரத்தில் பொன் மஞ்சள் பூக்கள் சரம் சரமாக தொங்கின. அதன் காய்கள் முருங்கைக்காய் போல இருந்தன. முற்றி கருப்பாக இருந்த காய்களை பறித்து தின்று கொண்டிருந்தது ஒரு சிம்பன்சி குரங்கு. அதன் பெயர் சிம்பு. கொஞ்சம் தள்ளி இருந்த பாதாம் மரத்தில் பழங்களை பாதி கடித்துவிட்டு கீழே எறிந்து கொண்டிருந்தது ஒரு அணில். அதன் பெயர் வம்பு. தும்பு வம்புவை கூப்பிட்டு தேவிக்கு பழங்கள் பறித்து வருமாறு சொன்னது. வம்பு மரத்துக்கு மரம் தாவி பாதாம், நாவல், அத்தி, பெரிய இலந்தை, ஈச்சம் ஆகிய பழங்களை பறித்து வந்து தேவியிடம் கொடுத்தது. அவை பறித்து வந்த பழங்கள் அத்தனையும் தித்திப்பாகவும் சுவையாகவும் இருந்தன. வம்புவிற்கு நன்றி சொன்னாள் தேவி. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம், அதை கேட்கலாமா என்றாள் வம்புவிடம். தாராளமா கேளு என்றது வம்பு. எப்பவுமே அணில் வாய் வச்சது ரொம்ப ருசியாகவும் தித்திப்பாகவும் இருக்கும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அது எப்படி? பழுத்த வாசனையை வச்சு நான் செங்காயா கடிப்பேன், இல்லனா நல்லா கனிஞ்சதா பார்த்து கடிப்பேன். அதனாலதான் அது அதிக ருசியா இருக்குது. நான் வாய் வைக்கிறதுனால ருசி வரல என்றது வம்பு. அப்படியா? அது சரி. நீ ஏன் பழத்தை முழுசா தின்னாம கடிச்சு கடிச்சு கீழே தூக்கி போடுற? நான் ஒரு மரத்துல பழங்களை பறிச்சு தூக்கிட்டு போய் இன்னொரு மரத்து மேல வச்சு திம்பேன். அங்கங்க பழங்களை தூக்கி போடுறதால இதுல இருக்கிற விதையெல்லாம் மண்ணுல விழுந்து புது செடி முளைச்சு மரமா வளருது. அந்த மரம் அழியாம காப்பாத்துறது என் வேலை என்றது வம்பு. ஓ, நீ பழத்தை கடிச்சு வீணாக்கி தூக்கி போடுறேன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நீ நல்லதுதான் பண்ற என்றாள் தேவி. ஆமாம், காட்டுல இப்படி எல்லோருமே ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்குவோம். அப்பதானே நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த சிறார் நாவல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமா இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வாசிங்க. மந்திர குடை. நன்றி, வணக்கம்.